ஈரான், அமெரிக்கா யுத்தம். தலைவலி ஃபர்ஸ்ட் தலைவலி, இம்மீடியட் தலைவலி யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஜிசிசி நாடுகளுக்கு தான், மன்னர் குடும்பங்களுக்கு தான். இம்மீடியட்டா அடுத்த கட்ட தலைவலிங்கிறது அடுத்த நிமிடத்துல இருந்தே ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஏன்னா எனர்ஜி டிவிஷன் அடி வாங்குது. யாருமே போய் அண்ணன் அமெரிக்காட்ட நிறுத்துங்க, நீங்க செய்யறது தப்புங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஈரான்ட்ட போய் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுங்க நிறுத்துனா ஒட்டுமொத்தமா ஜோலி முடிஞ்சிரும். இதே பிரச்சனை தான் ஜிசிசி நாடுகளுக்கும், மன்னர்களுக்கும் இந்த இடத்துல அவர்கள் இப்ப ராஜதந்திரத்த காட்ட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது தனியான ஒரு டிவிஷன். காரணம் ஈரான் கிட்ட போய் சொல்ல முடியாது. "எங்கள ஏன் அடிக்கிற?" அப்படின்னு. "நீ பேஸ் ஏன் குடுக்குற? அமெரிக்காவ விரட்டி விடு. நான் உன்னை தொடவே மாட்டேன்." அப்படின்னு ஒத்த வரியில நிறுத்திருவார்கள். அமெரிக்கா கிட்ட போய் "எங்கள காப்பாத்து" அப்படின்னா, "நான் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கனே. 1, 2 விழத்தான் செய்யும்." அப்படின்னு சொல்லி சிம்பிளா போயிருவாய்ங்க. இல்ல அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, "இன்னமும் செலவு பண்ணு" அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருவார்கள். இல்ல யுத்தத்துக்குள்ள வான்னு நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அண்ணன் ட்ரம்ப் சண்டைக்கு கிளம்பிருவார். இந்த இடியாப்ப சிக்கல தீர்க்கறக்கு கரெக்ட்டான ஒரு நேரம் பார்த்து அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இவ்வளோ நாள் இது மன்னர்களுக்கு தெரியாதான்னா, நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, அமெரிக்காவுக்கு 2 தலைவலி இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட படைபலம் அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே வருது. அவர்கள் ஆயிரக்கணக்குல வீரர்கள வச்சு ஆப்பரேட் பண்றார்கள். அத ரீப்ளேஸ் பண்ற நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்கார்கள். அந்த படைபலம் ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. இஸ்ரேலோட மக்கள் தொகையே கம்மி. எல்லா பயலும் யுத்தத்துல தான் இருக்காய்ங்க. சரி இந்த யுத்தத்தோட முடிஞ்சிரும். இஸ்ரேலுக்கு எந்த தலைவலியும் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருக்கு. அப்ப பாதுகாக்க படைபலம் அப்படிங்கிறது வேணும். ஆனா இப்ப படைபலம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஏன்னா அவர்கள் பல இடங்கள்ல யுத்தத்துல இருக்கார்கள். எல்லா பகுதியிலயும் 1, 2 உயிரிழப்பு அப்படின்னாலும் இஸ்ரேலோட பலம் குறைஞ்சுகிட்டே வருது. அதனால பெரிய அளவுல ஒண்ணு யுத்தத்த நிறுத்து. இல்ல பெரிய அளவு படைபலத்த திரட்டணும். படைபலத்த இருந்தா தானே திரட்டுறது. மிஞ்சி போனா ஆட்கள கூட்டலாம். எது ரிசர்வ்ல இருக்கிற ஆட்கள கூட்டலாம், கட்டாயப்படுத்தி கூட்டலாம். இந்த மாரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் போட முடியுமே ஒழிய, ஒண்ணும் மேனுஃபேக்சரிங் ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியாது. அத புரிஞ்சுகிட்டு சண்டைய போடுங்க அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் பெரிய அளவு பெஞ்சமின் நெத்தன்யாஹுவ பிரஷர் பண்ணுது. இந்த ஒட்டுமொத்த டிராமாவை அமெரிக்கா அதிர்ச்சியா பாக்குது. காரணம் என்ன அப்புட்ன்னா, எல்லா பக்கமும் யுத்தம் போட்டா எங்கிட்டு இஸ்ரேலோட படைபலம் குறைஞ்சிருச்சுன்னா, அவன வச்சு தானே மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையுமே கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான கார்டு நம்ம கைய விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்ததாக எங்க வந்து நிப்பார்கள்? எப்படியாச்சும் மன்னர் குடும்பத்த இறக்கி விட்டுறணும். ஒட்டுமொத்த ஜிசிசி நாடுகள் கத்தார், யுஏஇ, சவுதி எல்லாரையும் இறக்கி விட்டுறணும் அப்படிங்கிற அந்த துடிப்பான பிளானுக்குள்ள ட்ரம்ப் போவார். அதுல இருந்த மன்னர்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. தப்பிக்க முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரம்போட புத்திய ஸ்மெல் பண்ண மட்டும் யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. காரணம் அவருக்கே தெரியாது என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இந்த நேரத்துல ஒட்டுமொத்த மன்னர் குடும்பமும் டக்குன்னு ஸ்மார்ட் ஆயிட்டார்கள். காரணம் இவர்கள யுத்தத்துல இறக்கி விடுறதுக்கு பிரஷர் ஒரு பக்கம் அமெரிக்கால நடக்குது. அண்ணன் அமெரிக்கா பிரஷர் எப்படி இருக்கும்? ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாய்ங்க பேரலரா. அதாவது குதிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி. இந்த குதிச்சே ஆகணும்னு எப்படி உருவாக்குவாய்ங்க அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏகப்பட்ட ஆர்டிகள் இப்பயே சுத்த ஆரம்பிக்குது. இப்ப விழுகிற யுஏஇ திருப்பி 15 வருஷம் கழிச்சு தான் எந்திரிக்கும் அப்படின்னு. "அப்படியா?" அப்படின்னு கேட்கும்போது, "கீழ கண்டிஷன் அப்ளை அதையும் சேர்த்து பாரு" அப்படின்னு பிராக்கெட்ல யுத்தம் நின்னதுல இருந்து அப்படின்னு எழுதி வச்சுட்டாய்ங்க. அப்ப யுத்தம் எப்ப நிக்குதோ, அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு நின்னுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீ கால்குலேட் பண்ணிக்கயேன் அப்படின்னு. இது இன்வெஸ்ட்மென்ட்கள் உள்ள பம்ப் ஆகுற வேகத்த கணிசமா குறைக்கும். அதையும் மீறி பம்ப் ஆயி உள்ள இன்வெஸ்ட்மென்ட் கிடக்கு. நம்ம எங்க போறது? எங்க ஓடுறது? அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களும், 15 வருஷம் இங்கேயே கிடக்கணுமா? சரி ரைட்டு. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்ப்போம். எல்லாரும் போற திசைக்கு நம்மளும் போவோம். கூட்டத்தோட கோயந்தா போட்டு பெருமாளோட அருள வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாரி, இவர்களும் அந்த திசைக்கு நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத நல்லா ட்ரிகர் பண்ணி விடுறார்கள். மன்னர்களுக்கு பிரஷர் ஆகும். ஆஹா! இத எப்படியாச்சும் முடிச்சாகணும். நம்ம அமைதியா உட்கார்ந்தாலும் லாஸ் கூடிக்கிட்டே போது. யுத்தத்துல இறங்குனாலும் அதே லெவல் லாஸ் தான் வருமாட்டுக்கு. இறங்கிருவோமா? அப்படின்னு யோசிச்சுட்டார்கள்னா ஆனா யுத்தத்துல இந்த மாரி, அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாரி அமெரிக்க பிரஷரு, இவர்கள் இறங்காம இருந்தா உள்ள வர ரெவென்யூ குறையும். அதுக்கப்புறம் அத யாராலும் மாத்த முடியாது. இவர்கள் இறங்குனாலும் இறங்காட்டியும் ரெவென்யூ குறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். யுத்தத்துல இறங்கிட்டா, இவர்களோட அசெட்லயே பெரிய அளவு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். உதாரணமா எண்ணெய் ஃபீல்டு முழுக்க அடி வாங்கும். அத சரி பண்ணி எந்திரிக்கணுங்கிற பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சனால மன்னர் குடும்பம் இப்ப 2 விஷயத்த ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார்கள்.
ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, யுத்தத்த சந்திக்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னர் வகைராக்களா அறிவிக்கிறார்கள். எது? ஈரான் ரொம்ப ஓவரா போது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, சம்மந்தமே இல்லாம நம்மள அடிக்குது. அதனால நம்ம இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி, உள்ள மக்களோட மனநிலைய செட் பண்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கிளப்புறார்கள். மக்கள் நிலையெல்லாம் அங்க செட் பண்ண தேவையில்ல. மன்னர் குடும்பத்தோட மனநிலை செட் ஆனா போதுமானது. ஆனா செட் பண்றோம். நாங்களும் மனதளவுல தயாராகுறோம். ஈரானை மிரட்டுறோம். அந்த ஸ்டெப்ல நாங்க இருக்கோம். எங்கள வந்து நீ பிரஷர் பண்ணாத. நாங்க இதன் மூலியமாவே முடிக்க பார்ப்போம். இல்ல நாங்க இறங்கிருவோம் அப்படின்னு எல்லா திசையையும் காட்டிட்டு நாங்க இறங்கும்போது என்ன கல்லாப்பெட்டி எங்ககிட்டயா இருக்கு? அதெல்லாம் பத்தாது. நாங்க சாப்பிடுறதுக்கே பத்தாது. உங்க ஊர்ல தான்டா கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட பூரா எடுப்போம். எடுத்து ஆயுதம் வாங்குவோம். யுத்தத்த சந்திப்போம் அப்படின்னு 2வது லைன ராஜதந்திரமா சேர்த்து விட்டார்கள். இது ட்ரம்புக்கு பேரதிர்ச்சி. ஒரு பக்கம் ஈரான் யுத்தத்துல இஸ்ரேலோட ராணுவ பலம் குறையுது. அதாவது ஆட்களோட எண்ணிக்கை குறையுதுன்னோனே, அடுத்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் இஸ்ரேலோட கார்ட வச்சு தான் அமெரிக்கா மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் விளையாடணும். அப்ப அது பூரா வந்து போகும்ல. ட்ரம்ப் 3 டெர்மே குடுத்தாலும், அதுக்கப்புறமும் நிலப்பரப்பு இருக்கும். அவனுங்க வேணும் நமக்கு அப்படின்னு ட்ரம்ப போய் எல்லாரும் பிரஷர் பண்ணுவார்கள். அது பத்தாது அப்படின்னு, இப்ப வளைகுடால உள்ள நாடுகள் பூரா இன்வெஸ்ட்மென்ட்கள வெளியில எடுக்கிறார்கள். திருப்பி நம்ம கிட்ட தான் ஆயுதம் வாங்குறார்கள்ங்கிற கதையெல்லாம் வராது. ஏன் அப்படின்னா, இவர்களோட இன்வெஸ்ட்மென்ட் பறந்து விரிஞ்சு கிடக்கு. ஆயுத கம்பெனிகள்லயும் ஜாஸ்தியா இருக்கு. எல்லா பக்கமும் ஜாஸ்தியா இருக்கு. மேற்கொண்டு நீ ட்ரில்லியன் ட்ரில்லியனா வாங்கிட்டேன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்த, அது கதையாவே மாறி போயிரும் அப்படின்னு உள்ளூர்ல செம்ம பிரஷர் ட்ரம்புக்கு கிரியேட் ஆகும். இப்ப மன்னர் குடும்பத்த தள்ளி விடுற பிளான கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல அப்படின்னா பழைய ரேஞ்சு இந்த 2 விஷயத்த இவர்கள் செய்யலன்னா, ட்ரம்ப் தூங்கி எந்திரிச்சு டிஃபன் சாப்பிடும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. டிஃபனுக்கு முன்னாடி காப்பி குடிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. பயப்புள்ள ஒரு நாளைக்கு 27 டயட் கோக் குடிப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையா பொய்யான்னு கேட்கக்கூடாது. சத்தியமா உண்மைதான். அம்புட்டு கோக்கோட இத உடைக்கும் போதும், தினுசு தினுசா ஸ்டேட்மெண்ட்ட விட்டு உச்சகட்ட பிரஷருக்கு ஆளாக்கிருவாரு. இனி அந்த சேட்டையே பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப இவர்கள் இன்வெஸ்ட்மென்ட்ட வெளில எடுத்து யுத்தத்த சந்திப்போம் அப்படின்னு சொல்றதே, பெரிய அளவு அங்க பதட்டத்த குடுக்க ஆரம்பிக்கும். ட்ரம்ப் வேண்டும்போது எல்லாரும் தொட்டுக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு வீடியோ வைரல் ஆகும். அதே மாரி உண்மையிலேயே தொட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. "டேய் சண்டைக்கு போகாத ட்ரம்ப்பு" அப்படின்னு சொல்லி. நம்ம முன்னாடி தான் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்லாம் பேசுவார்கள். யாருமே நம்ம யாரும் இல்ல அப்புட்ன்னா, "வாடா, போடா" அப்படின்ருவார்கள். அதுவும் முதலுக்கே மோசம்னா கேட்கவே வேண்டாம். ஈரான் யுத்தம் ட்ரம்ப் நெனச்ச திசைக்கு ஒரு நாள், ஒரு பொழுது கூட போமாட்டேங்குதே அப்படின்னு அவரே ஃபீல் பண்ற அந்த ரேஞ்சுல வந்து நிக்குது. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் பண்றது தெரியாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருந்தே உலகம் சொல்லுதே. அப்புறம் செகண்ட் டெர்ம்ல மட்டும் கண்டுபிடிக்க முடியும்னா, அது எப்படி? அதனால பொறுத்திருந்து அடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கிறத விரிவா சிடிஎன்லயோ, இல்ல தேசபக்தியிலயோ நம்ம பார்ப்போம். சொன்னார்கள். செகண்ட் டெர்ம பார்த்ததுக்கு அப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாய்ங்க. பைடன் வந்தாரு. பைடன் நம்ம நெனச்ச ரேஞ்சுக்கு போல. ஆனா கடைசில நல்ல ஃபார்முக்கு வந்தாரு. அப்ப தேவையில்லாம இவர திரும்ப ட்ரம்ப் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்லாம் எதிர்பார்த்தோம். எல்லாரும் எதிர்பார்த்தோம். நானும் எதிர்பார்த்தோம்.